Students, now we are going to see the important question answers there in Darkling Thrush, which is by Thomas Hardy. We are going to see the important question and answers. Here, from the poem The Darkling Thrush, describe what elements of nature has the poet emphasized upon. Nature elements என்ன இந்த poemல emphasize பண்ணிருக்காங்கன்னு question கேட்டிருக்காங்க. Answer பார்த்தீங்கன்னா Hardy finds various aspects of nature which clash at times. நேச்சரோட வேரியஸ் எலமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் மாறி போகும், கிளாஷ் ஆகும். நேச்சர் கேன் பி டிப்ரெசிங் லைக் ஹெல் ஆஸ் சீன் இன் த கான்க்ருவன்ஸ் ஆஃப் த ட்வைன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நேச்சரோட எலமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ரெஸ் ஆகும், குறைஞ்சி போகும். எப்படின்னா ஹெல் மாதிரி அது வந்து நம்ம இப்போ அழகாக பூத்து குலுங்குது இல்லையா, அதுக்கப்புறம் ஆட்டம் சீசனில் என்ன ஆகும், எல்லா பூவும் கொட்டி போயிடும். அதே மாதிரி எல்லாமே நேச்சர் வந்து டிப்ரெஸ் ஆகும். இந்த கான்க்ருவன்ஸ் ஆஃப் த ட்வைன் சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் இட் கேன் பி பியூட்டிஃபுல் லைக் பேர்ட்ஸ் அட் வின்டர் நைட் ஃபால். எப்படி நேச்சர் வந்து இருக்கும்னா நமக்கு டிப்ரெஸ்ஸாகவும் இருக்கும், அதே மாதிரி வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும். த கான்வர்ஜென்ஸ் ஆஃப் த ட்வைன் வந்து நேச்சரோட டிப்ரெஷன் பற்றி சொல்கிறாங்க. த பியூட்டிஃபுல்னஸ் வந்து பேர்ட்ஸ் அட் வின்டர் நைட் ஃபால், பேர்ட் வந்து அழகாக வின்டர் மாதம் பாட்டு பாடுறதை கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒன்ஸ் அமேசிங் ஃபேக்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் in this poems is that Hardy not only uses it as ornamentation but also as a purpose to anticipate serious topic like life itself. இவர் என்ன பண்ணுறாருன்னா நேச்சரோட அமேசிங் எலமெண்ட்ஸை பற்றி ஹார்டி சொல்கிறாரு. இது வந்து ஒரு ஆர்னமெண்டேஷன், ஒரு அணிகலன் மாதிரி. எதுக்குன்னா டு ஆன்டிசிபேட் சீரியஸ் டாபிக்ஸ், நம்ம நேச்சரை பற்றி வந்து ஒரு சீரியஸான லைஃப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஹார்டி போயம் வந்து டார்க்லிங் த்ரஷ் எதை ரெஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா poets enquiry about the meaning of life in nature. நம்ம வாழ்கிறதோட அர்த்தத்தை நேச்சர் மூலியமாக கொடுத்துருக்காரு. The puzzle to understand the meaning of nature to man is left for the reader to ponder upon. நம்ம ஆத்தர் ரீடர் கையிலேயே கொடுத்துருக்காங்க. நம்ம நேச்சரை வந்து எந்த விதமாக புரிஞ்சுக்கிறோம், எந்த விதமாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும்னு. The speaker of the poem sees nature as alive, as a source of inspiration and influence. நம்ம இந்த வாழ்க்கையில் வாழணுமா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும் போது இப்போ என்ன பண்ணுறாருன்னா நம்ம கையிலேயே இதை கொடுத்துட்டாரு. நம்ம நேச்சரை எப்படி பார்க்கணும், நம்ம நேச்சரை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறது அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸாகவுமே நம்ம கொடுத்துருக்காரு. I learned upon a coppice gate when frost was spectre grey. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆத்தர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு கொப்பைஸ் கைடில் அப்படியே சாஞ்சு நிற்கும் போது அந்த ஃப்ராஸ்ட் என்னது ஒரு ஸ்பெக்டர் கிரே மாதிரி அப்பியர் ஆகுது. Though the speaker is leaning upon against a gate leading to a big patch of bush and brambles, but the focus is on the cold dreary winter day. என்ன பண்ணுறாருன்னா ஆத்தர் வந்து அந்த கேட்டில் நிறைய புஷ், நிறைய பிராபிள்ஸ், அது வந்து எப்படின்னா ஒரு அடர்ந்த ஒரு புஷ் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த கேட்டில் வந்து அவர் சாஞ்சு நிற்கும் போது அந்த இடம் எப்படி இருக்குது, கோல்ட் அண்ட் ட்ரியரி வின்டர். அந்த இடமே வந்து பனி படர்ந்து அப்படியே வின்டர் சீசனில் அப்படியே ட்ரியரியாக இருக்குது. ஆஸ் அ ஸ்பீக்கர் பாண்டர்ஸ் தட் ஃப்ராஸ்ட் இஸ் ஸ்பெக்டர் கிரே. அவர் ஃப்ராஸ்ட்டை வந்து எந்த கலரில் சொல்கிறேன்னா ஸ்பெக்டர் கிரே கலரில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. He is actually trying to highlight a beautify the frost. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஃப்ராஸ்ட்டை வந்து பியூட்டிஃபை பண்ணுறாரு, அழகாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. To enhance the element of nature in this very poem, spectre is also an extravagant term for ghost used during the 19th century. ஆக்சுவலாக வந்து ஸ்பெக்டர் கிரேங்கிறாங்களா, ஒரு பேய் வர மாதிரி, அது என்னன்னா ஒரு கோஸ்ட் கூட வந்து ஸ்பெக்டர் 19th சென்ச்சுரியில் கம்பேர் பண்ணுவாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃப்ராஸ்ட்டை வந்து கோஸ்ட் மாதிரி ஒரு கிரே கலரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணுறாரு ஸ்பெக்டர் கிரேல. Then the term of nature winter is an allegory for death which is presented with both the purposes nature element and the theme despair in the poem tone. இவர் என்ன பண்ணுறாருன்னா நேச்சரை வந்து வின்டரோட அலிகரின்னு அவங்களுக்கு தெரியும். இட் இஸ் அ கம்பேரிசன் ஃபார் டெத். அது கூட எதுக்காக கம்பேர் பண்ணுறாரு, டெத்தோட கம்பேர் பண்ணுறாரு. ப்ரெசன்டட் வித் த பர்பஸ் நேச்சுரல் எலமெண்ட் த தீம் ஆஃப் டெஸ்பர் இந்த போம். என்னது நம்ம மனசுக்குள்ள ஒரு விதமான தாக்கம் கஷ்டம் இருக்குல்ல, அதை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அழகாக நமக்கு மீன் பண்ணி he is giving to us. Next பார்த்தீங்கன்னா here he also justified so it can be summed up that this poem
இந்த போம் எப்படி வந்து சம்மப் பண்ணுறாங்கன்னா, இந்த போயம் ஃபுல்லாகவே வந்து டார்க்லிங் த்ரஷை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது வந்து டார்க்லிங் த்ரஷ் ஃபுல்லுமே எப்படி இருக்குன்னா ஒரு நேச்சுரல் எலிமெண்ட்ஸாக இருக்குது, விச் இஸ் ட்ரீட்டட் அ ஹார்டி ஓன் ஸ்டைல் டு மெயின்டைன் த கிரிம் தீம் ஆஃப் த போம். இந்த தீம் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப கிரிம் தீமாக இருக்குது. நம்ம வந்து தாமஸ் ஹார்டியோட போம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அவர் வந்து எப்படின்னா உட்லேண்டர்ஸ், அதே மாதிரி அவர் வந்து செசஸ் வெசஸ், அவருடைய ஒரு இமேஜினரி லேண்ட் அதை பற்றிலாம் சொல்லுவாங்க. இந்த டார்க்லிங் த்ரஷ் வந்து ஒரு இமேஜினரி லேண்டாகவும் எப்படி நேச்சர் வந்து இருக்குது, நேச்சுரல் எலிமெண்ட்ஸை வந்து அவர் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கார். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த டைம் வென் திஸ் போயம் வாஸ் பப்ளிஷ்டு. இந்த போயமில் என்ன டைம் வந்து அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. த போம் டார்க்லிங் த்ரஷ் வாஸ் ரிட்டன் வித் அ ப்ரிசைஸ் ப்ராமினன்ஸ் ஆன் டைம் அண்ட் சேஞ்ச். எப்படின்னா ஒரு சின்னதாக அவர் என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னா டைமுக்கும் சேஞ்சஸ்க்கும். நேச்சர் இஸ் த ஒன்லி திங் விச் will never சேஞ்ச். அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். சேஞ்ச் இஸ் த ஒன்லி திங் விச் will never சேஞ்ச். நமக்கு மாற்றங்கிறது நிலையானது கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி வந்து ஒரு டைமையும் சேஞ்சையும் வந்து என்ன பண்ணியிருக்காரு, எம்பசைஸ் பண்ணியிருக்காரு ஆத்தர். ஹியர் நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, here we have that is if the ponder upon the time when Darkling Thrush was written that it was the last day of the 19th century. ஆக்சுவலாக என்னன்னா 19th century முடிய போகிறது, 20th century ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி லாஸ்ட் டே ஆஃப் 19th century தான் டார்க்லிங் த்ரஷ் எழுதியிருக்காங்க. அகெயின் த டைம் when has great importance as links between the fourth time and past. என்னது ஒரு டைம்ங்கிறது முடிஞ்சு போச்சு. The poem itself deals with the subject about the evaluation from one century to another in terms of time and change. ஏன்னா ஒரு செஞ்சுரி முடிஞ்சு அடுத்த செஞ்சுரி ஆரம்பிக்கிறது, 19th century முடிஞ்சு 20th century ஆரம்பிக்குது, அதில் என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் நிறைய ஸ்பெசிஃபை பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, here he talks about the critics have applauded Hardy for writing a poem at the critical moment of time. இந்த போம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் டைமில் எழுதியிருக்காங்க, அதனால எல்லாருமே வந்து கிரிட்டிக்ஸ்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. as in this poem which is written at the turn of the century of the millennium, 19th century முடியும் போது இவர் எழுதியிருக்காரு, அதுக்கே இவர் அப்ரிஷியேட் பண்ணலாம். The Darkling Thrush written at the very end of the 19th century has a compact view of the past and vision for the forthcoming in precise and metaphorical stanzas. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய metaphorical stanzas நம்ம பார்க்கலாம். The ambience is made for the very first stanza as seen that poem begins as a cold winter's day. இந்த செட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு வின்டர் சீசனில் வந்து அவர் ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. when frost was spectre grey and winter's drugs made dissolute. அந்த நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்பெக்டர் கிரே வந்து எப்படின்னா ஸ்பெக்டர் வந்து கோஸ் குறிக்கிற மாதிரி, அந்த கிரே கலர் ஃப்ராஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்பெக்டர் கிரே கலரில் இருக்குது. அது மாதிரி வின்டரோட ட்ராக்ஸ் எப்படி இருக்குன்னா டிசல்யூட்டாக இருக்குது. டு மேக் த வெதர் மோர் பொட்டன்ட், அந்த எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா பொட்டன்ஸுக்கு வந்து வெதர் கொடுத்துருக்காரு. ஹார்டி ஹாஸ் personified the season and frost has also given in human like qualities. இவர் ஒரு ஹியூமனை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோமோ அதே மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சீசனையும் ஃப்ராஸ்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆஃப்டர் நோயிங் தட் த ஃபேக்ட் த ரீடர் கேன் காம்ப்ரஹெண்ட் அண்ட் ரீசன் ஃபார் த வேர்ட் டார்க்லிங் அண்ட் த டைட்டில் ஆஃப் த போம். அதே மாதிரி எதுக்காக அவர் டார்க்லிங் அப்படிங்கிற போம் டைட்டில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து அவர் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. ஹார்டி சீம்ஸ் டு பி கன்வெர்டட் ஃப்ரம் த லைவ்லி மேன் இன் த ஃபார்மர் செஞ்சுரி டு த ஆஃப் த பெசிமிஸ்ட் இன் த சக்சீடிங் ஒன். அவர் ஃபார்மர் செஞ்சுரியில் நல்ல லைவ்லி மேனாக இருந்தார், ஆனால் 20th centuryயில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சக்சீடிங் ஒன், ஏற்கனவே முடிஞ்சு போனதுலேருந்து தொடக்கத்தில் ஆரம்பிக்கிறது. அப்போ வந்து இவர் புது மேன் கிடையாது, ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயத்தை அவர் வருத்தப்படுறாரு. The man importance of time in this poem begins from when it was written, as this poem was written exactly at the time of the 19th century. Actually 19th century எண்டில் எழுதியிருக்காங்க, 20th century ஸ்டார்டிங்கில் எழுதும் போது 19th century நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த poem வந்து it is having a lot of influence on time and then the season. And does the depression narrator in the poem find hope due to this thrush? அவருக்கு வந்து thrush மூலியமா ஏதாவது ஹோப் கிடைக்குதா டிப்ரெஸ்ட் ஆத்தருக்கு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, the beginning of the poem starts in the winter day. The poem ஆரம்பிக்கிறது ஒரு winter dayல, which reflects in itself the notion of depression and death. இந்த விண்டர் மாதம் வந்து எதை குறிக்குதுன்னா மனசோட வருத்தத்தையும் அது டெத்தையும் குறிக்குது. This is the environment which is depressed narrator is trying to express to the reader. அவர் ரொம்ப வருத்தமாக இருக்காரு, ஏன்னா 19th century முடிஞ்சிச்சு, 20th century ஆரம்பிக்குது, முடிஞ்சதை வரைஞ்சு வருத்தப்படுறாரு அவர். And it demonstrates the attitude of the depressed narrator as he is not looking forward to a bright future rather than the only thing he knows will happen for sure is death. ஏன்னா ஏற்கனவே முடிஞ்சு போனால் வருத்தத்தை வந்து
talks about the death would be the next one will come அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கார். This is the environment which the depressed narrator is trying to express to the readers. நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன், இதனாலலாம் 19th century முடிஞ்சிச்சு, 20th century ஸ்டார்டிங்கில் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் அண்ட் attitude with depressed narrator as he is not looking forward to the bright future rather than the only he knows which will happen for fear is death. The tangled vine stems toward the sky like storms of broken layers. இப்போ என்ன சொல்ற, tangled vine stems, இங்க tangledனா பின்னி பிணைஞ்சிருக்க vine stems எது வரைக்கும் போறது, ஸ்கை வரைக்கும் வளர்ந்துருக்கு. இது வந்து பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா ஒரு broken layer, ஒரு லேயர், ஒரு யாழ் மாதிரி ஒரு கருவி இருக்கு இல்லையா, அதோட லேயர் வந்து உடஞ்சி போச்சுன்னா அது broken strings மாதிரி அந்த லேயர்ல உள்ளது மாதிரி அவர் சொல்றாரு. நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா செதிஞ்சு போறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the stanza portrays the sole impression of death, no vigor and nothing to look forward to. என்னன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து டெத்து வரப்போகிறது, அது மாதிரி சந்தோஷம் கிடையாது, அது மாதிரி என்ன நம்ம லைஃப்பில் அடுத்து நடக்க போகுது நெகட்டிவாக எதிர்பார்க்குறார். Within all these depressing surroundings, Hardy, the depressed narrator, is astonished to hear a voice arose among the bleak twigs overhead. ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சந்தோஷமான ஒரு வாய்ஸ் ஒரு bleak twigsலேருந்து கேட்குது. தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாருன்னா, it was a bird singing full hearted even song a joy limited. அங்கே என்ன பண்ணுதுன்னா ஒரு சந்தோஷம் குறைஞ்ச ஒரு பேர்டு பாட்டு பாடிட்டு இருக்கு. ஆல் திஸ் கலெக்டிவ்லி presents a wonderful contrast on one hand. இது வரைக்கும் வருத்தத்தை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கவர் பறவை பாடுறதை பற்றி சொல்கிறார். நேச்சரில் நம்ம வந்து நெகட்டிவ் மட்டும் கிடையாது, பாசிட்டிவும் இருக்குது. A bird is singing a joyful song full of zest, where on the other hand the narrator seemed fatherless. இவர் வருத்தமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு, எப்போதும் பேர்ட்னா சந்தோஷமாக பாடும், இப்போ பேர்ட் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக பாடல, லிமிட்டட் ஜாய்ங்கிற மாதிரி சொல்கிறார். The appearance of the singing bird brought a hope. ஆனால் இந்த பாட்டு பாடுற பறவை மூலயமா அவர் மனசில் ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. And aged thrush, frail, gaunt and small, in blast perfumed flume. அது என்னது, அவர் ஏஜ்டு த்ரஷ், அந்த இடம் வந்து ரொம்ப பழமையானது, ஃப்ரெயில், காண்ட், ஸ்மால், ஆனால் பிளாண்ட் பர்ஃப்யூம்டு ஃப்ளூம், அந்த இடம் ஃபுல்லுமே என்னது பிளாஸ்ட் பர்ஃப்யூம்டு ஃப்ளூம் நாற்றம் அடிக்கிறது. The thrush can be taken as a mirror image of the Hardy. அந்த த்ரஷ் வந்து எப்படின்னா அந்த ஆத்தர் எப்படி இருக்காருங்கிற மாதிரி ஒரு மிரர் இமேஜ் கொடுக்குது. The narrator himself gloomy, dull, tired and hopeless. ஆத்தர் எப்படி இருக்காரு, ரொம்ப டல்லாக இருக்காரு, க்ளூமியாக வருத்தமாக இருக்காரு, என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாமல் ஹோப்லெஸ்ஸாக இருக்காரு. It is here the narrator finds hope because he finds that though being old and feeble, the thrush can sing in such a jolly tone. இந்த இடமே அழியிற மாதிரி இருந்தாலும் அந்த பறவை ஒரு சந்தோஷமான பாட்டை அதை பாட முடிஞ்சுது. அதில் why can't we have happiness in life? நம்ம லைஃபே முடிகிற நிலமையில இருந்தாலும் நம்மளால் அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண முடியும், அதை நம்ம லைஃப்பில் கொஞ்சம் கொண்டு வரணுங்கிறத வந்து அவர் என்ன பண்ணுறாரு, லைஃப்பில் வந்து we can get a happiness by the means of natureங்கிற மாதிரி நினைக்கிறாரு. Hardy was strikingly depressed throughout the poem and confused too, and that's why the thrush was singing so zestfully. அவர் இவ்வளோ வருத்தமாக இருக்கும் போது அந்த என்ன பண்ணுது, ஒரு குருவி வந்து அழகாக பாட்டு பாடி அவர் மனசத்தை மாற்றுது. And he cannot find any reason for the thrush to sing so joyfully. அவருக்கு எதனால் இந்த பறவை வந்து இவ்வளோ அழகாக பாடிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. த்ரஷ்ங்கிற பறவை வந்து எதனால் இவ்வளோ அழகாக பாடிக்கிட்டு இருக்கு. As soon as the song begins, the surrounding begins to shed off. அந்த பாட்டு பாட ஆரம்பிச்சோன்னே அந்த இடத்தோட கிளைமேட்டே மாறிடுச்சு. There's gloom scattered around. அது வரைக்கும் க்ளூமினஸாக வருத்தமாக இருந்த இடமே இப்படி மாறி போச்சு. The ghostly and grey frost started getting lighter. இது வரைக்கும் வந்து கிரேவாக அப்படியே கோஸ்ட்லி ஃப்ராஸ்ட் வந்துட்டு இருந்தது, அது கூட அப்படியே மறைஞ்சு போயிட்டு இருக்கு. The depressing winter landscape which made the sunset lonely and abandoned. The winter landscape என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சன்செட் மூலயமா அபேண்டன் ஆன இடமே கூட கொஞ்சம் மறைய ஆரம்பிக்குது. The speaker leaned on the gate before a thickest of small trees. என்ன பண்ணுறாரு, அப்படியே அந்த ஸ்பீக்கர் வந்து அந்த கேட் மேலமா சாஞ்சிட்டு இருக்காரு, அங்கே குட்டி குட்டியாக ஸ்மால் ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. Twining plants rising high were slithered against the sky like a strings of broken layers. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ட்விங்க்லிங் பிளான்ஸ், குட்டி குட்டி பிளான்ஸ் எல்லாம் என்னது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு. வேர் ஸ்லிட்டோடட் எகெயின்ஸ்ட் த ஸ்கை, அது என்ன பண்ணுது, வான் உயரமாக வளர்கிற அளவுக்கு அந்த ஸ்ட்ரிங்ஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, இந்த லோ லேயர், இந்த பாட்டு பாடுற லேயர்ஸ் எல்லாம் வந்து ப்ரோக்கன் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. ஆல்
அந்த சைடில் உள்ள க்ளூமி மூட் சேர்ந்து என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுது. ஆடி assumes the song some blessed hope whereof he knew. அவர் மனசில் என்னது, ஐயோ நம்ம இப்படி ஒரு வருத்தமான டிப்ரெஸ்ட் நிலைமையில் இருக்குமேன்னு நினைக்கிறத அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹோப்பாக ஒரு பிளெஸ்ட் ஹோப் தன்னம்பிக்கையை உருவாக்குது. அண்ட் தென் ஹார்டி thus tells the reader that earlier he believed there was no hope in the future for him to adjust. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், எனக்கு வாழ்க்கையில் வந்து இனிமேல் என்ன நடக்க போகுது, ஹோப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஃப்யூச்சரில் நம்பிக்கை கிடையாதுன்னு சொன்னார். ஆனால் அது இந்த என்ன மாற்றுது, இந்த த்ரஷோட போம் தட் இஸ் இந்த பாட்டு வந்து மாற்றுது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா it is the dusk on the last day of the 19th century. அது ஈவினிங் சீசன் 19th century முடிய போகிற டைமு. அந்த அட்மாஸ்பியர் இஸ் டெத் அண்ட் மோஷன்லெஸ். அந்த அட்மாஸ்பியர் வந்து அப்படியே அசையாமல் மோஷன்லெஸ்ஸாக இருக்குது. But as soon as suddenly heard the bubbly, jolly song of the thrush, he started wondering if the bird, the thrush, was herald of some hope of which he was both hopeless and unconscious. ரொம்ப அப்படியே மனசு டிப்ரெஸ்டாக இருக்கும் போது இந்த பறவையோட ஒரு அற்புதமான சாங் அவர் மனசில் ஹோப்லெஸ்னஸையும் அன்கான்ஷியஸ்னஸையும் போக்கி அவர் மனசில் என்ன பண்ணுது, ஒரு விதமான ஒண்டரிங் நேச்சரை வந்து இந்த பப்ளி சாங் கொடுக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போம் டார்க்லிங் த்ரஷ். Do the broken strings refer to Hardy possibly broken spirit after his career took a downslide? How does the poem relate to his life? இது அவர் லைஃபோட இந்த டார்க்லிங் த்ரஷ் போம் கம்பேர் பண்ணலாமான்னு கேட்குறாங்க இந்த broken strings வச்சு. Thomas Hardy has expressed gloomy and fatalistic views of various events in most of his writings, and so it is not surprising that he uses a bleak winter landscape to symbolize the passing of the 19th century. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தாமஸ் ஹார்டி வந்து நிறைய இடத்துல வந்து க்ளூமினஸ், ஃபேட்டலிஸ்டிக் வியூஸ், அந்த வியூ வந்து எப்படி இருக்கும்ங்கிற ஃபேட்டலிஸ்டிக்காக கொடுக்குறாரு. வேரியஸ் ஈவெண்ட்ஸை வந்து அவர் ரைட்டிங்ஸில் கொடுத்துருக்காரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட நம்ம சர்ப்ரைஸ் ஆகலை, ஏன்னா இந்த ப்ளீக் வின்டர் வந்து அவர் இந்த இதில் மட்டும் சொல்லலை, அவர் நிறைய ஒர்க்கில் அது மாதிரி கொடுத்துருக்காரு. இது எதை சிம்பிளைஸ் பண்ணுது, 19th century முடிவை சொல்லுது. மாதிரி இந்த போம் வந்து காப்ஸ் இந்த கிரிப்ட், இந்த காப்ஸ் இந்த அந்த இடத்துல வந்து நிறைய பிணங்கள் வந்து புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த க்ளோசர் அனாலிசிஸ் த போயம் சீம்ஸ் டு பி a reflection of the poet's life. அந்த போயோட லைஃபே ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் போயமாக நம்ம கொண்டு வரலாமா? The usage of the words broken here, the broken strings சொல்லியிருக்காங்க இல்லையா, மேபி அன் இண்டக்ஷன் ஆஃப் த டைம் when his writing career was weakling. ஏன்னா 19th centuryல வந்து அவர் ரைட்டிங் கெரியருமே என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்டிக்கு குறைய ஆரம்பிச்சது. when Harding wrote Darkling Thrush on the threshold of the 20th century. ஏன்னா 20th century ஸ்டார்டிங்கில் அவர் இந்த டார்க்லிங் த்ரஷ் எழுதுறாரு. he himself was making a transition. ஏன்னா 19th centuryலேருந்து 20th century போகிற ஒரு ஆத்தர் இவர். from writing novels to writing poetry exclusively. ஏன்னா நம்ம தாமஸ் ஹார்டினாலே நம்ம என்ன பண்ணுவோம், வெசஸ் நாவல் பற்றி தான் நமக்கு ஞாபகம் வரும். அவர் நிறைய நாவல்ஸ் தான் எழுதியிருக்காரு. ஆனால் அவர் டிரான்சிஷன் பீரியடில் வந்து நாவல்லேருந்து போய்ட்ரி எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு. from writing novels to writing poetry exclusively. the motivation for the change was negative public reception of two of his novels. எதனால அவர் நாவலை விட்டுட்டு போம் எழுத வந்தாருன்னா, டெஸ் ஆஃப் த டிபவலிஸும் ஜூட் த அப்ஸ்கியூரும் வந்து அவர் நாவல் வந்து மக்கள் எடுத்துக்கல. அந்த நாவல் ரொம்ப ஃப்ளாப் அடிச்சதுனால he want to write a poem. Their frank description of morally taboo subjects outrage readers. ஏன்னா இவர் வந்து டெஸ் ஆஃப் த டிபவலிஸும் ஜூட் த அப்ஸ்கியூர்லையும் கல்யாணம் ஆகாமல் வாழ்றது, அது மாதிரி நிறைய இம்மொராலிட்டியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதனால் மக்கள் அதை ஏற்றுக்கல. அதனால என்ன ஆச்சுன்னா outraged readers ஆயிடுச்சு. The novelist George Gissing, who was a friend of Hardy, they had called the novel as Jude the Obscure. So Hardy had a season to be gloomy and was full of doubts about whether the public will accept his poetry. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம எழுதின நாவல் வந்து மக்கள் எடுத்துக்கல, ஆனால் நம்ம போம் எழுதுறதை வந்து மக்கள் எடுத்துப்பாங்களா எடுத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்காரு. and the new century improve in the world. and it is important to notice that it is the poem Hardy offers a little bit of hope expressed in the joyous song of the bird. நான் லைஃப் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிறச்ச கடைசியாக அவர் ஹோப் எது மூலிமா கொடுத்துருக்காருன்னா, அந்த த்ரஷ் சாங் ஆஃப் த பேர்டில் ஒரு ஹோப் கொடுக்குறாரு. The hope that the Hardy had left in the song of the thrush came fruitful with Tess and Jude the Obscure, now being widely read and admired by all lovers of literature. ஒரு காலத்தில் அது கிரிட்டிசைஸ் பண்ணாங்க தான், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ் த டிபவல்ஸ், ஜூட் த அப்ஸ்கியூர் எல்லா ரைடர்ஸாலையும் அட்மையர் பண்ணப்படுது. லவர் ஆஃப் லிட்ரேச்சர், they love this work. This poetry too is generally received
இந்த போயமை எல்லாருமே அட்மையர் பண்ணுற அளவுக்கு he is having a great view on this. Next question பார்த்தீங்கன்னா, do you think there is a reaction between the time the poem was written and the tired and dissolute state of the thrush? The Darkling Thrush was published by the end of the 19th century and time has great significance with regards to the background of the poem. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த கொஸ்டினை, ஏன்னா திருப்பி இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டைம் ஒரு கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் 19th century பற்றி இந்த போமில் இருக்குது. ஹார்டி த்ரஷ் பிலாங்ஸ் டு த ரொமான்டிக் ட்ரெடிஷன். ஹார்டி இதுக்கு முன்னாடி எப்படின்னா ரொமான்டிக் செஞ்சுரியில் ரொமான்டிக் ட்ரெடிஷனில் இருக்கார். இன் விச் பேர்ட்ஸ் சீம் டு எக்ஸ்பிரஸ் எமோஷன் இன் சாங்ஸ் தட் ஹேவ் ஹியூமன் சிக்னிஃபிகன்ஸ். ஏன்னா அந்த சாங்கில் அந்த பேர்ட் பாடும்போது ஒரு ஹியூமனோட சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹார்டி ரோட் திஸ் போம் த லாஸ்ட் டேஸ் ஆஃப் டிசம்பர். இது டிசம்பர் லாஸ்ட் டேஸில் இந்த ஈவினிங் டைமில் அவர் எழுதியிருக்காரு. இட் இஸ் இந்த சேட் நரேஷன் ஆஃப் டையிங் செஞ்சுரி. ஏன்னா ஈவினிங் அந்த லாஸ்ட் டேங்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த செஞ்சுரி முடியறது. The end of one century certainly means the starting of the new brand century. But 19th century முடிஞ்சு 20th century ஸ்டார்ட் பண்ணுது. But the narrator in the poem finds it difficult to maintain any hope. இந்த வருஷம் முடிஞ்சிச்சு, அடுத்த வருஷம் எப்படி இருக்குமோ, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி he is having a lot of confusion in his mind. The narrator describes the thrush as a tired and dissolute bird that seems to be tired of all the trials. என்ன பண்ணுறாருன்னா, த்ரஷ்ங்கிறது ஒரு ஹாப்பி பேர்ட் கிடையாது, அது ஒரு டயர்டாக ஒரு டிசல்யூட் பேர்டு. ஆனால் அது பாட்டு எப்படி இருக்கு, ஒரு விதமான நமக்கு ட்ரையல், நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்க மாதிரி அந்த சாங் கொடுத்துருக்காங்க. யா இந்த நெகட்டிவ்னஸ் ஆஃப் டே, அந்த டே எப்படி இருக்குங்கிறத அந்த த்ரஷ் அந்த பாட்டு மூலிமா சொல்கிறாங்க. The poet strikes a stimulated between the tired bird and passing century. ஏன்னா இந்த பாட்டு பாடுறதுனால ஒரு குட் பை சொல்லிட்டு 19th centuryக்கு we are starting the 20th century. The way a year or century ends laden with the happening during its tenure, it becomes like a consumed bird returning after a day full of flying, struggling, efforts and disappointments. ஒரு பறவை காலையிலேருந்து பறந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிறைய எஃபர்ட் போட்டு கடைசியாக டிசப்பாயின்மெண்ட் ஆகி ஒரு இடத்துல உட்காந்து அது பாட்டு பாடிட்டு இருக்கு. The Keatsian word darkling simply means the dark. ஓகே, இந்த டார்க்லிங் இருட்டில் அப்போ நைட்டில் பாட்டு பாடுது. பட் it has the sound of the prelude of the bird song. எப்போ பாடினாலும் பாட்டு தான், பேர்ட் தான். அது நம்ம மனசில் எப்போதுமே அது மறக்காது. நம்ம மனசோட சோகத்தை இந்த பாட்டு நம்மளை கன்சோல் பண்ணி வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போகுது. To paint the passing of the year, the poet uses the image of the aged thrush, frail, gaunt and small, in the blast, the refueled plume. என்னது இந்த aged thrush, பல வருஷமாக இருக்கிற அந்த thrush, அந்த பேர்டு, frail, gaunt and small, குட்டியோண்ட இருக்கு, gaunt, frail bird, வீக்கான பேர்டு. The blast and refueled plume, அது என்ன பண்ணுது, அதோட ரெக்கையை விரிச்சிட்டு நமக்கு அழகாக பாட்டு பாடி நம்ம சொல்லிட்டு இருக்கு. So these are all things you have to remind for this question. Next question பார்த்தீங்கன்னா, what situation in the poem makes the reader feel sad? What is the small bird could see but the narrator couldn't? அந்த குட்டி பறவையினால எதை பார்க்க முடியுது, இந்த ஆத்தரால எதை பார்க்க முடியல. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இந்த poem the poet is sad and dreary and the world seems to him full of gloom and misery. நம்ம ஆத்தருக்கு எப்படி இருக்குன்னா, இந்த உலகம் ரொம்ப வருத்தமாகவும் அழிய போகிறதாகவும் க்ளூமியாகவும் மிசரியாகவும் தோணுது. ஆனால் அந்த நரேட்டர் இந்த poem only sees the negativity around him and fails to see the hope. என்ன தன்னை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டி தான் பார்க்குறாரு தவிர சந்தோஷமான விஷயத்த பார்க்க மறந்துட்டாரு. abundantly spread around. நம்ம உலகத்தில் சந்தோஷங்கிறது எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சிருக்கு, நம்ம கையில் தான் இருக்குது, அது நம்ம எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும். It is in the end of the century and the visual around seems as in the end of the world. இந்த உலகம் அழியும் போது கூட அது உள்ள ஒரு பியூட்டினஸை பார்க்கலாம் நம்ம. அதனால் நம்ம எதுக்குமே வருத்தப்பட தேவையில்லை. A tiny frail bird which seems to be beaten by the weather and time, looking old and dissolute like the year and the century passing by. குட்டி த்ரஷ் பேர்டு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு நம்ம அந்த ஃப்ரோஸ்ட் இந்த வின்டர் வெதரில் அப்படியே சுருங்கி போயிட்டு அது ரொம்ப ஓல்டாகவும் டிசல்யூட்டாகவும் வீக்காகவும் தெரிகிறது. ஆனால் அந்த செஞ்சுரி எப்படி 19th century பாஸ் ஆகும்போது அது நமக்கு எப்படின்னா, ரொம்ப அந்த வருஷத்தில் நிறைய கெட்ட விஷயம்லாம் நடந்திருக்கலாம், நிறைய விஷயம் நல்ல விஷயம் நடந்திருக்கலாம். அந்த இயர் பாஸ் ஆகி புது விஷயம் ஆரம்பிக்கும் போது பழையன கழிதலும் புதியன புகுந்தலுங்கிற மாதிரி we have to leave the past thing and we have to take the good things there in the upcoming year 20th century. The poor bird has nothing to look forward to and yet it was singing a song. அந்த poor bird என்ன பண்ணுது, ஒரு அழகான சாங்கை பாட்டு
அந்த பாட்டில் எப்படி இருக்குன்னா ஒரு ஹோப் அண்ட் ஜாய், அவ்வளோ ஒரு வருத்தமான, ரொம்ப தூரம் பறந்து வந்து குட்டியாக அவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த பேர்டு அந்த இடத்துல உட்காந்து ஒரு ஹாப்பியான சாங் பாட்டு பாடுது. The narrator is moved by the bird song and wonders why would anyone sing a song and waste their breath when there is no one to hear the song in a dreary hopeless atmosphere. அந்த பாட்டை யாரும் கேட்க மாட்டாங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை, ஆனால் யாருக்காக இந்த பாட்டை இந்த பறவை பாடுது, இந்த இடத்துல ஒரு ஹோப்லெஸ் அட்மாஸ்பியர் தானே இருக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. The notes of the thrush contribute a little hope to the coming times. கண்டிப்பாக இந்த பாட்டு என்ன பண்ணுதுன்னா அப்கமிங் நேச்சர் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்குங்கிற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை கொடுக்குது. The narrator is wondering why the bird was doing this when the world already seemed to have fallen but cannot. இந்த பறவை எதுக்காக வந்து பாட்டு பாடிச்சு, இந்த உலகமே அழிகிற மாதிரி எல்லாமே முடிகிற மாதிரி தெரியறது, ஆனால் இந்த பாட்டு வந்து ஒரு விதமான ஹோப்பை கொடுக்கறது. டாக் டு எ பேர்ட் ஸோ ஹி டஸ் என்கொயரி. அந்த பேர்டு கிட்ட கேட்குற மாதிரி இருக்கு, என்னது எதுக்காக இந்த பாட்டை பாடின அப்படிங்கிற மாதிரி. பட் இன் இஸ் ஹார்ட் he is contented that at least someone has found hope in these cold sad times. இந்த பாட்டுனால இந்த வின்டர் சீசன் ரொம்ப கோல்டாக இருக்கிறதே இந்த பாட்டு என்ன பண்ணிடுச்சு, மாத்திடுச்சு. So what it is the bird that has made the discovery which the narrator fails to see even though he is a human being. ஒரு பறவையினால ஒரு ஹோப்பை பார்க்க முடியுதுன்னா ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்து நிச்சயமா நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. The small bird could see a small quantum of hope which the poet is unable to see. அந்த பேர்ட்னால ஒரு குவாண்டம் ஆஃப் ஹோப் இருக்கிறத பார்க்க முடியுது, ஆனால் மனிதரால் அதை பார்க்க முடியல அப்படிங்கிறத வந்து நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. Next, isolation and loneliness are central causes of depression and despair which bound in the poem The Darkling Thrush. How is hope ushered in by the end of the poem discuss the two themes. இந்த போமில் பார்த்தீங்கன்னா டார்க்லிங் த்ரஷில் 2 தீம்ஸ் இருக்குப்பா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேஷன் லோன்லினஸ், எப்படின்னா நம்மளை வந்து தனிமையில் இருக்க அண்ட் லோன்லினஸ், ஐசோலேட், நம்ம யாருமே வந்து நம்மளை கண்டுக்காமல் விட்டுட்டு போயிடுறாங்க, லோன்லினஸ். இது ரெண்டுமே ஒரு சென்ட்ரல் தீம்ஸ் சொல்கிறோம். பட் டிப்ரெஷன், நம்ம மனசு ரொம்ப வருத்தப்பட்டு டெஸ்பேர், நம்ம தனியாக இருக்கிறோம், இது ஒரு தீமாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோப் உஷர்ட் இன் த எண்ட், நமக்கு வந்து எவ்வளோதான் வருத்தப்பட்டாலும் நம்ம எல்லாமே மாறுங்கிற ஒரு ஹோப் வந்து கடைசியாக இந்த போமில் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இந்த போமில் வந்திருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. The Darkling Thrush is a narrator poem, nature poem, and this subject is the லிட்டில் பேர்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போமில் ஒரு முக்கியமான பேர்டு த்ரஷ், ஒரு குட்டி பேர்டு இருக்குல்ல, லிட்டில் பேர்டு. ஹார்டி ரோட் அபவுட் திஸ் போம் டு விஷர் இன் த நியூ சென்ச்சுரி. டிசம்பர் மாதம் அவர் எழுதிட்டு இருக்க அந்த போமை ஒரு நியூ சென்ச்சுரி, ஜனவரி மாதம் பிறக்க போகிறது, 19th century முடிஞ்சு 20th century பிறக்க போகிறது. நரேட்டர் ஸ்பீக்ஸ் த ஃப்ராஸ்ட் பிட்வீன் லேண்ட்ஸ்கேப் கிரே அண்ட் லைஃப்லெஸ். அந்த இடம் எப்படி இருக்குன்னா ஒரே உரைப்பண்ணி மாதிரி நிறைஞ்சிருக்கு, அந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கு, ரேவா லைஃப்லெஸ்ஸாக ஒரு இட் மேக்ஸ் ஹிம் ஃபீல் மிசரபிள் அண்ட் டிப்ரெஸ்ட். அது ஒரு நியூ இயர் பிறக்கிறது, நம்ம லைஃபே இல்லோன்னு இருக்கே அப்படிங்கிற மாதிரி மனசு வருத்தமாக இருக்குது. இட் இஸ் அபவுட் லேக் of hope and the doom state of the world where everyone is somber, dark and grey. எந்த இடம் பார்த்தாலும் ஒரே இருட்டாகவும் ஒரே சாம்பராகவும் ஒரே வருத்தமாகவும் கிரே கலர்லையும் ரொம்ப ஒரே மனசே வருத்தமாக இருக்குது. The themes of loneliness and isolation bound the poem. என்னடா அது நம்ம தனிமையில் இருக்கோம், எல்லாரும் நம்மளை விட்டு போன மாதிரி இருக்கே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. The poem about a bird thrush, it is singing a song on the gloomy evening of the last day of the year. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி thrush bird வந்து அது என்ன பண்ணுது, ஒரு பாட்டு பாடுது. The spectacle that the poem was watching was dissolute and lonely. அது தனியாக அவர் இருக்கும் போது அந்த பாட்டு வந்து அவர் மனசுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறது. Here the covering the lifeless trees of December. அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீஸ் எல்லாமே வின்டர் சீசனில் என்ன ஆகுது, பனி மடர்ந்து இருக்கு. when the frost was ghastly grey and the depressed winter landscape made the setting sun seem lonely and abandoned. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சன் மறையிற நேரம் ஈவினிங் சீசன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன் மறையும் போது அந்த இடம் லோன்லியாகவும் யாருமே இல்லாத அபேண்டன்டு பிளேஸாகவும் ஆகுது. The poet was sad because he felt that the new year would bring in nothing to be about. என்ன சந்தோஷத்தையே கொடுக்கலையே இந்த நியூ இயர், இந்த 19th century முடிஞ்சிச்சு 20th century ஆரம்பிக்க போகிறது, ஆனால் நான் தனிமையில் விடப்பட்ட மாதிரி ரொம்ப வருத்தப்படுறேனே அப்படின்னு நினைக்கிறாரு. The poet looks out the wintry landscape which appears to him as a corpse of the previous century which is the land barren and shrunken. அந்த லேண்டை பார்த்தீங்கன்னா அப்படியே பேரன் லேண்ட், யாருமே இல்லாத ஒரு லேண்டு, அப்படியே ஷ்ரங்கன், அப்படியே சுருங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு தோணுது. Just like the speaker's
இந்த ஸ்பீக்கரோட ஃபீலிங்ஸை வந்து சொல்கிற மாதிரி அந்த ஏரியா அவருக்கு தோன்றது. ஜஸ்ட் லைக் த ஸ்பீக்கர்ஸ் ஃபீலிங்ஸ் எவ்ரிதிங் ஆன் எர்த் அப்பியர்ஸ் டு பி வித்தவுட் எனர்ஜி அண்ட் பேஷன். அந்த இடத்துலேயே வந்து எந்த ஒரு எனர்ஜியும் இல்லை, ஒரு பேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஆல் த பீப்புள் ஹூ லிவ்ட் நியர்பை வாஸ் இன்சைட் தியர் ஹோம்ஸ். மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, வெளியில் வராமல் வின்டர் சீசனுங்கெல்லாம் அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்க. கேதர்ட் அரவுண்ட் தியர் ஹவுஸ் ஹோல்ட் ஃபயர்ஸ். என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க சிம்னி பக்கத்தில் உட்காந்து ஃபயரை வச்சுட்டு அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க. த cloudy sky is like the crest of the cross and sound of the winter wind. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த cloudy ஸ்கையை பார்க்கும்போது ஒரு காப்ஸ், ஒரு இறந்து போன ஒரு சபம் இருக்கிற மாதிரி, the sound of the winter wind, அந்த விண்டு அப்படின்னா உசு உசுன்னு பயங்கரமாக வந்து காத்தடிச்சிட்டு இருக்கு. A lament for the dead person in the century. ஒரு ஒரு பிணம் இருந்ததுன்னா எப்படி வந்து அழுது வருத்தப்படுவாங்களோ அந்த சீசன் பார்க்குறச்ச ரொம்ப லேமண்டிங்காக வருத்தப்படுற அளவுக்கு இருக்குது. நரேட்டர் ஃபைண்ட்ஸ் த பிளேஸ் வித் நோ கனெக்ஷன் டு எனி ஒன். இந்த இடம் வந்து யார் கூடயுமே எந்த ஒரு விதத்துலையும் சம்மந்தப்படாத மாதிரி இருக்குது. எவ்ரி லிவிங் கிரியேச்சர் சீம்ஸ் டிவாய்ட் ஆஃப் பேஷன். இங்கே யாருக்குமே எந்த ஒரு கிரியேச்சருக்குமே வந்து ஒருத்தவங்க ஒரு பேஷன் இல்லாமல் இருக்குது. த போய்ட்ஸ் வேர்ட் சாய்ஸ் கிரியேட்ஸ் அன் அட்மாஸ்பியர் ஆஃப் செப்பரேஷன் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஏன்னா தன்னை வந்து மற்றவங்களோட கனெக்ட் பண்ணாமல் ஐசோலேட்டடாக அவர் வந்து எழுதியிருக்காரு. டெசல்யூட், வீக்லிங், ஹாண்டட், ட்ரெக்ஸ், புரோக்கன், சஜஸ்ட், கோல்டு, காஸ்ட்லி. அவர் எழுதியிருக்க வார்த்தைகளே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். டெசல்யூட் தனிமையில், வீக்லிங் ரொம்ப வீக்காக இருக்கிறது, ஹாண்டட் ஒரு தனி பேய் வீடு மாதிரி, ட்ரக்ஸ், புரோக்கன் சஜஸ்ட் டெத், கோல்டு, காஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் எடுத்திருக்க வார்த்தைங்க. இந்த புரோக்கன் லிரிக்ஸ் லயர்ஸ் இஸ் அ கிளாசிக் இமேஜ் ஆஃப் டிஸ்ஹார்மனி. அவர் வந்து இந்த லயர், அந்த யாழ் வந்து அந்த புரோக்கன் லயர்ஸ் கொடுத்துருக்காருல, இந்த ஸ்ட்ரிங்ஸ் கூட புரோக்கனாக இருக்குன்னு, இது கூட வந்து கிளாசிக் இமேஜாக கொடுத்துருக்கலாம். எப்படின்னா டிஸ்ஹார்மனி பர்ஹாப்ஸ் பாயிண்ட்ஸ் லேக் ஆஃப் ஜாய் த போயட்ஸ் விஷன் ஆஃப் லைஃப். அவர் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாததுனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதை வந்து நமக்கு நம்ம அந்த புரோக்கன் லிரிக்ஸ் லேயர்ஸில் கொடுத்துருக்காரு. ரைட் ஃப்ரம் த வெரி ஆன்செட் ஆஃப் த போம் எஸ்கேப்பபிள் ஃபீலிங் இஸ் ஒன் டிப்ரெஸ்ட் அண்ட் லோலினஸ். அதே மாதிரி வந்து ஒரு முக்கியமான விஷயத்த என்ன சொல்லியிருக்காருன்னா, டிப்ரெஸ்டு, லோலினஸ், ரொம்ப மனசு வருத்தப்பட்டு தனிமையில் இருக்கிறது. ஹவ் கிராஜுவலி there comes a change from acceptance of the harder aspects and time in life embrace what joys exist. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் தெரியதான் செய்யும். ஏன்னா இது வந்து நம்ம எதுவுமே கடந்து போகும்னு நினைக்கும் போது நமக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், சர்பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். narrator does not see the reason for joy that is inspired to continue searching for it. அந்த narrator வந்து அந்த ஜாயை தேடி போகவே இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணுது, ஒரு ட்ரஷ்ங்கிற குட்டி பேர்ட் வந்து அந்த இடத்துல உள்ள சந்தோஷத்தை வந்து நிரப்புறது. the theme of hope is introduced with the appearance of song bird. அப்போ என்ன பண்ணுது, த்ரஷ்ங்கிற குட்டி பாட்டு பாடுற பறவை வருது. a full throated song, அது ஃபுல்லாக தான் வாய்ஸில் ஒரு க்ரீச் வாய்ஸில் ஃபுல் சாங் பாடுறது. sung by an old thrush was heard in the mournful mood and the poet started changing. ஆட்டோமேட்டிக்காக ஐயோ நம்ம தனியாக இருக்கோம், ஐசோலேஷனாக இருக்கோம், இந்த டிப்ரெஸ்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு அவர் தோணிட்டு இருந்தது எல்லாமே என்ன ஆகுது, அந்த சாங் கேட்டோடனே சேஞ்ச் ஆகுது. Seeing the thrush and is able to find the creative beauty in a joyless landscape and allows the narrator to embrace the hope that he can find in his own heart. இவ்வளோ தனிமையில் இருக்கிற அந்த இடத்துலையுமே அந்த பாட்டு என்ன பண்ணிடுச்சு, ஃபுல் இடத்தையுமே நிரப்பிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அவர் மனசுமே மாறி போச்சு. the thrush song breaks the mood of unhappiness. அந்த பாட்டு என்ன ஆயிடுச்சு, இவரோட அன்ஹாப்பினஸை ஃபுல்லாக பிரேக் பண்ணிடுச்சு. despite the narrator's pessimistic attitude. அப்போ என்னாச்சு, நான் நடக்காது போகாது வராதுன்னு அவர் மனசில் இருந்த ஸ்பெசிமிஸ்டிக் ஆட்டிவிட்டிலாம் தூக்கி போட்டுடுச்சு. ஹி இஸ் அப்ரிஷியேட்டிவ் டு நோ தட் சம்திங் இன் த நேச்சுரல் வேர்ல்ட் கேன் ஸ்டில் ஃபைண்ட் இன் ஜாய். என்னது, நிச்சயமாக நம்ம நேச்சர் வந்து நம்ம மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் இருக்குங்கிறது அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. த கர்ஜ் பேர்ட் ஹேஸ் சோசன் டு ஸ்ட்ரைக் எ நோட் ஆஃப் நியூ ஹோப். ஒரு கூண்டில் அடிக்கப்பட்ட பறவையாலேயே இவ்வளோ ஒரு சந்தோஷமாக பாட்டு பாடுறச்ச நம்மளால் ஏன் வாழ முடியாது, நம்ம ஏன் நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது. த growing gloom is checked by its spirited song. அந்த சாங் என்ன பண்ணிடுச்சு, ஒரு விதமான மாற்றத்தை ஏற்பட்டுச்சு. hopeful thoughts and cheer filled the atmosphere. அந்த அட்மாஸ்பியர் என்னது, ஒரு விதமான சந்தோஷத்தை உருவாக்கிடுச்சு. the poet was able to understand the ecstasy of bird. however the bird was unsuccessful in lifting the poet's mood from the melancholic state. அந்த வருத்தமான அவர் போய்ட்டோட மூடை வந்து என்ன பண்ணிடுச்சு, ரொம்ப சந்தோஷமா அது மாத்திடுச்சு. lifting the poet's mood from the melancholic state to a joyful state. அப்படியே ரொம்ப வருத்தமாக இருந்தது சந்தோஷமாக்கிடுச்சு. thus the poem which begins sorrowfully ended on a note of hope. ஆரம்பிக்கும் போது ரொம்ப சோகமாக இருந்துச்சு, ஆனால் முடிக்கும் போது கண்டிப்பாக ஒரு ஹோப்போட முடிச்சிருக்காரு. ஸோ ஆல்சோ த மூட் ஆஃப் த poet changed from gloom to hope. அந்த இந்த போமில் சந்தோஷத்தை
Thus, we can see that hope holds influence with such great intensity and strength, and it conquers the worst of miseries and sorrows. நமக்கு நம்பிக்கைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக துரத்தி அடிக்கலாங்கிறது தான் இதோட போகமோட முக்கியமான தீம். What are the metaphors used by the poet in the Darkling Thrush convey his disillusion? ஏதாவது மெட்டாஃபர் யூஸ் பண்ணியிருக்காரா, அந்த போகமில் உள்ள மெட்டாஃபர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. Here Hardy writes in a variety of tightly structured forms with a well-defined poetic pattern. இவர் ஏற்கனவே வந்து மனசில் ஒரு poetic pattern வச்சு தான் இந்த டார்க்லிங் த்ரஷ் எழுதியிருக்காரு. There is a variety of not a variety to Hardy's use of language. இதை வந்து அவர் எல்லாரோட லாங்குவேஜோட ஹார்டியோட லாங்குவேஜ் நிச்சயமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. Frequently, Hardy uses archaic or rustic diction and syntax. Local man எழுதுகிற ஒரு archaic or rustic diction வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. Sometimes he capitalizes words midline to emphasize a moral point or an irony. அவர் வந்து முக்கியமான வார்த்தைகளை வந்து சொல்லும் போது கேபிட்டலைசேஷன் நடுவில் கொடுத்துருக்காரு. And many of the poems are arranged in regular stanzas with a set line length. அதே மாதிரி இவரோட போம்லாம் நிறைய வந்து அந்த லைன் லென்த் இந்த ரெகுலர் ஸ்டான்சஸ்லாம் இருக்கும். அது மாதிரி ஹார்டி டோன் ரேஞ்ச் ஃப்ரம் ஆர் டு டெஸ்பேர். ரொம்ப வருத்தத்துலேருந்து என்ன பண்ணுறது, இமேஜஸ் ஆஃப் நேச்சர் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி கம்பைன்ட் பை டோன் ஆஃப் அம்யூஸ்மெண்ட். அவர் ஒருத்தமான ஒரு மனசை வந்து நேச்சரால் மாற்ற முடியறது. அதை வந்து அவங்க அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்குறச்சு Here Hardy is sometimes the autobiographical speaker. தான் மனசில் இருக்கிறத தான் சுயசரிதையை வந்து அந்த போமில் கொண்டு வந்திருக்காரு. ஆட்டோபயோகிராஃபிக்கலாக சொல்லியிருக்காரு. Though he also uses an abstract observer as a speaker. அவர் என்ன பண்ணுறாருன்னா தான் மனசில் என்ன இருக்கிறதோ அது சின்னதாக அப்ட்ராக்டிவாக கொடுக்குறாரு. Hardy uses metaphorical language frequently. அவர் வந்து தான் சொல்கிறத வந்து மெட்டஃபாரிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. மெட்டஃபர் கம்பேர்ஸ் ஹியர் லைக் ஆஸ் வந்து நம்ம நிறையா பார்க்கலாம். It gives the qualities of one thing to something that is quite different. But Darkling Thrush வந்து டிபிக்ட் பண்ணுறது வந்து bleakness and coldness in the poem. இந்த எப்படி வந்து இந்த வின்டர் சீசன் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது. இந்த எண்ட் ஆஃப் த சென்ச்சுரி அண்ட் எண்ட் ஆஃப் த இயர் ஒரு டிசம்பர் மாதம் ஒரு கோல்டான ஒரு பிளேஸாக அவர் ஹோப்பே இல்லாமல் இருக்குது. அவர் மனசு டெஸ்பேராக இருக்குது. The sharp outlines of winter landscape seems to him like a sharp features of corpse, especially the corpse of dying 19th century. அவர் என்ன பண்ணுறாருன்னா முடிய போகிற அந்த 19th century வந்து ஒரு செத்து போன பணத்தோட கம்பேர் பண்ணுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா here is comparing to the dead corpse. Here and the next one is yes, he is comparing to the dead corpse. And here in the first stanza metaphor is used to depict in the end of the year. In the first stanza என்ன மெட்டாஃபர் கொடுத்துருக்காருன்னா here the sunset symbolizes the end of the year. இந்த சன் செட்டு வந்து அந்த என்ன பண்ணுறாங்கன்னா டீஸ் அந்த இயர் முடிய போகிறது, டிசம்பர் மாதம் முடிகிறது, ஜான்வரி ஸ்டார்ட் ஆகுது. The metaphor tells the reader that the day is coming to an end, so the sun is setting. அதை வந்து நமக்கு மெட்டாஃபரிக்கலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா here in the second stanza the harsh barren landscape is a symbol of the death of 19th century and loss of the 19th century values in modern life. வந்து ஒரு செஞ்சுரி மாறும்போது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன இருக்கும், அந்த செஞ்சுரியில் உள்ள மாடர்ன் வேல்யூஸ் எல்லாமே லாஸ் ஆகும். 20th century வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் இருக்குது. The metaphor represents the end of spring. He sees no hope for rebuilding of renewal in the coming century. இந்த ஸ்ப்ரிங் மாதம் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்கும், ஒரு ஹோப்லெஸ்னஸாக இருக்கும் அப்படிங்கிற the third stanza, despite the growing gloom at the end of the 19th century, the song of the thrush is a symbol of hope for new meaning in a new century where it symbolizes a hardy search for meaning. அவர் வந்து இந்த ஏதாவது மாற்றம் வராதாங்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த குட்டி பேர்ட் த்ரஷ் பாட்டு பாடுது, அது சிம்பிள் ஆஃப் ஹோப்பை கொடுக்குறது. அந்த மாதிரி சென்ச்சுரிஸ் காப் ஷோஸ் த கம்பேரிசன் ஆஃப் த டெத் ஆஃப் த ப்ரீவியஸ் சென்ச்சுரி. அந்த காப்ஸ் எது கொடுக்குறாரு 19th centuryயோட டெத்தை கொடுக்கறது. அதே மாதிரி ஸ்கிரிப்ட் த cloudy canopy brings out the comparison of cloud over the cup. And finally had chosen thus fling to his soul brings the compassion of the bird song to his soul. என்னது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பேர்டோட சாங் வந்து we are creating a beautiful happiness around the place. ஸோ இங்கே என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா தாமஸ் ஹார்டி வந்து இந்த த்ரஷ் இந்த போமில் here he tells about how our 19th century ends and through the thrush poem we have a hope. So we must know that is 19th century is ending and we have a positive 20th century is approaching.